பார்த்து வருகிறோம். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 25% வரி விதிப்பு இன்று அமலுக்கு வர இருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமலுக்கு வரும் என அமெரிக்கா தற்போது அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 25% அமெரிக்காவுடைய அரசு நிர்ணயித்து நாட்டினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் அதில் ஒரு சில தளர்வுகள் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த வரி விதிப்பு என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் வரி விதிப்பினுடைய அந்த ஒரு நடவடிக்கைகள் சுமார் 7ஆம் தேதி வரை தள்ளி வைக்கப்பட்டு, ஏற்கனவே இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தை என்பது இந்த வரி விகிதத்தை சற்று குறைப்பது தொடர்பான ஆலோசனைக்காக இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சகம் மற்றும் அமெரிக்காவுடைய அரசாங்கத்தின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 20 முதல் 25% இடையிலான அளவிற்கான ஒரு குறைவை கொண்டு வருவதற்கான ஒரு ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அந்த வரி விதிப்பினுடைய அமலாக்கம் என்பது இந்தியாவில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த இந்தியாவோடு வெளியிடப்பட்ட அந்த ஒரு பட்டியலை பொறுத்த அளவில் அதற்கு பிறகு அந்த பட்டியலில் இடம்பெறாத நாடுகளுக்கான வரி என்பது கூடுதலாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையிலான அந்த ஒரு முடிவுகள் என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகள், அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ஒரு சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தை மட்டும் நடைபெற்று வருகிறது. ஆனால் சிரியா, லாவோஸ், மியான்மர், சுவிட்சர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கான அந்த வரி விதிப்பில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதிகபட்ச வரிகளை அந்த ஒரு நாடுகள் என்பது கட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வரி விகிதத்தில் சற்று மாற்றம், தளர்வுகளை வழங்குவதற்கான ஒரு அனுமதியை அமெரிக்காவுடைய அரசானது வழங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.